இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13 அதிகாரம் 15 வசனம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரிஸ்டல் நகரத்தில் உள்ளூர் பிரசங்கி ஒருவர் திறந்த வெளி கூட்டத்தில் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தருபவர், அவரே நமது எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபட வழிவகுப்பார் என்ற உண்மையை கேட்பவர் மனதில் பதிப்பதற்காக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இந்த உண்மையை சொல்வதற்கு ஒரு விதத்தில் எளிதாயிருப்பினும் அதை நிரூபிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஆகவே அவர் இந்த உண்மையை தன்னுடைய திட நம்பிக்கையினால் அழுத்தமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின் வரிசையிலிருந்து பெரிய முரடன் அவரை கேள்வி கேட்டு துன்புறுத்த தொடங்கினான். முட்டாள்தனமாய் பேசாதீர் என்று வெடித்தான். எங்களிடம் நீர் இவ்விதம் பேசுவதன் அர்த்தம் என்ன? ஒரு சூழ்நிலையை பொருளாதார வசதிகளே கட்டுப்படுத்தி நடத்துகின்றன. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். கிறிஸ்துவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையே. இதே விதமான அர்த்தமற்றவைகளைத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள். இவ்விதமாகத்தான் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். போய் வேலை இல்லாதவர்களிடம் இவ்விதம் பேசி பாரும், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியும் என்று மடமடவென்று ஏளனமாய் சத்தமிட்டான். பின்பு ஒரு பதிலும் எழவில்லை. கொஞ்ச நேரம் நிசப்தம் நிலவியது. சிறிது நேரத்திற்கு பின் முன்பாக அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் எழுந்திருந்து, எனக்கு பேசி பழக்கமில்லை, ஆனாலும் இந்த கேள்விக்கு பதில் நான் கொடுக்க முடியும். நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு ஏழை. எனக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் உண்டு. ஆனால் என் ஜீவியத்திலிருந்து இயேசுவை எடுத்துவிட்டால் எனக்கு இந்த வாழ்க்கையில் வேறொன்றுமே கிடையாது. என்னுடைய வறுமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர். நான் அவரை நேசிக்கிறேன் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பதால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டு. கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை உணர்ந்த பவுல் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதிலிருந்து அவரோடு நம்மையும் இணைத்து கூறுகிறதை பார்க்க முடிகிறது. பிசாசும் உலகமும் நம்மை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கும்படிக்கு முயற்சிக்கும். பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் பண பிரச்சனைகளையும் நோய்களையும் கொண்டு வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு சோரம் போகும்படிக்கு முயற்சி செய்யும். ஆனால் அவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நாமும் நிச்சயிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும். பாலிகார்ப் என்பவரை அப்போஸ்தலனாகிய யோவான் சிமிர்னா சபையின் பிஷப்பாக நியமித்தார். பின்னாட்களில் கிறிஸ்துவை மறுதலிக்கும்படிக்கு அந்நாட்களில் ஆட்சி செய்த ரோம ஆட்சியாளர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். ஆனால் பாலிகார்ப், நான் 86 ஆண்டுகள் இயேசுவை சேவித்தேன், ஒரு முறை கூட அவர் எனக்கு கெடுதல் செய்ததில்லை. அப்படிப்பட்ட அன்புள்ளவரை நான் தூஷிப்பதும் இல்லை, மறுப்பதும் இல்லை என்று உறுதியாக கூறினார். ஆகையால் நெருப்பினால் அவரை எரிக்கும்படிக்கு கட்டளையிட்டார்கள். நெருப்பு அவரை சுட்டெரிக்காததின் நிமித்தம் ஈட்டியினால் குத்தி அவரை கொன்றார்கள். அவர் இயேசுவின் இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் உலக காரியங்களுக்காக இயேசுவை எளிதில் மறுதலித்து பின்வாங்கி போய்விடுகின்றனர். திருமணத்துக்காக, வேலைக்காக, பட்டம் பதவிக்காக இயேசுவை மறுதலிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர நல்ல தகப்பனாக, நல்ல மேய்ப்பனாக, நல்ல ஆயனாக ஆண்டவரே எங்களை போஷித்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற அன்பை நினைத்துமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உண்மையில அதிக அன்பையும் விசுவாசத்தை வைக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.